ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுது, எத்தனை வேகன்சி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வரும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆர்ஆர்பியில் இருந்து ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி வேரியஸ் போஸ்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 246 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டேட் எப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, the applicants are invited from the eligible candidates for the following post of paramedical categories in the table below. The last date of the submission application is 16/9/2024. அதாவது எப்போ வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அடுத்த மாசம் 16/9/2024 லாஸ்ட் டேட்டு. ஓகே, application complete in all respect must be submitted online only. அதாவது ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எப்போ வந்துக்கிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 17/7/2024, அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அண்டு எப்போ முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாதம் 16ஆம் தேதி. கிட்டத்தட்ட எத்தனை நாள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா 30 நாள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. ஓகே, இப்போ என்னென்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது ஃபார்மசி மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, சம் அதர் பேராமெடிக்கல் கோர்ஸ் ஆல்சோ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகன்சி ஆல்சோ இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வராங்களோ, நான் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கீழே வராங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, நீங்க போய் அவங்கள படிக்க சொல்லணும்னு தேவையில்ல. இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவேர்னஸ் கொடுங்க அவங்களுக்கு. சரிங்களா, அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா டயட்டிஷியன் அண்ட் நர்சிங் அண்டு சூப்பர்னன்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட். அதாவது மேக்ஸிமம் நர்சிங் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இருக்கிறதுல அதிகமான வேகன்சி அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். 713 வேகன்சி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆல் ஆர்ஆர்பிஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 20லேருந்து 43 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வேற வந்துட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு வந்துட்டு மொத்தம் 26 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெல்த் அண்டு மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஓகே, நல்லா கவனிச்சுங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நான் அவங்களுக்கு வந்து தனியாக வந்துட்டு வீடியோ போகிறேன், இதை விட்டுருங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ வேற ஃபார்மசிஸ்ட் இங்கே இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து என்ட்ரி கிரேட் மொத்தம் வந்து என்ன சொன்னால் 246 போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேமெண்ட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 29,200 தான் இருக்கும். ஓகே, ஆர்ஆர்பியில் ஸ்டார்டிங் சேலரி. ஓகே, அண்ட் ஸ்பீச் கார்டியாக் ஆப்டோமெசி இசிஜி லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் நம்பர் 2 அவங்களுக்கு வந்து 21,700 சம்பளம். அண்டு வேகன்சி வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் 94 வேகன்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 1376 வேகன்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. The upper age limit include relaxation of 3 years in age beyond the prescribed age limit one time measured due to COVID-19 pandemic. ஓகே, ஏஜ் அது வந்து ஏஜ் வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே, அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் டீடைல் ப்ளீஸ் ரெஃபர் CEN 04/2024 அவைலபிள் இன் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி. அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் பாருங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 C1 அண்டு C2. ஓகே, இதில் வந்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். ஓகே, அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட், ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். ஓகே, இதில் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 இருக்கணும். அண்டு 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். அது வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நியர் விஷன் SN 0.6 and 0.6 without glasses when reading or close work in record and must pass test for color vision. அதாவது இது வந்துட்டு சம் மெடிக்கல் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா அவங்க விஷன் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சம் ஸ்டாண்டர்ட். ஓகே, அண்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் டீடைல்ஸ் ப்ளீஸ் ரெஃபர் CEN
அதாவது CEN4 2024 அவைலபிள் ஆன் தி அஃபீஷியல் வெப்சைட். குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தேவை, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ரிசர்வேஷன் ஃபார் SC ST OBC NCL EBC ex servicemen and BW. ஃபார் டீடைல்ஸ் ப்ளீஸ் ரெஃபர் CEN2024 ஆர் அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். அதே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒன்லி. ஓகே, ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 500 ரூபாய். யாருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா for all candidates except categories mentioned below serial number 2. யாரெல்லாம் வந்துட்டு சீரியல் நம்பர் 2ல இருக்காங்களோ அவங்கள தவிர மீதி எல்லாத்துக்குமே 500 ரூபாய். ஓகே, ஃபார் கேண்டிடேட்ஸ் who belong to SC ST ex servicemen BWBD female and transgender minorities or economically backward class EBC and caution to candidates EBC should not be confused with OBC or EWS. அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 250 rupees வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. The recruitment process for detail please refer. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் தனியாக வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அவைலபிள் ஆன் தி அஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் RRB. How to apply? For details please refer to the CEN details. எப்படி வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெப்சைட்ஸ் ஆஃப் RRB பார்ட்டிசிபேட் இன் CEN நம்பர் 4 2024. அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்குமே ஒவ்வொரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே சென்னை கேட்டகரியில் இருக்கும். ஓகே, www.rrbchennai.government.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, த ஜெனரல் கைட்லைன்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் டீடைல் ப்ளீஸ் ரெஃபர். எல்லாத்தையுமே அதே ரெஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வில் பி ப்ரொஃபஷனல் பேஸ்ட் ஆன் தி டீடைல்ஸ் பர்னிஷ்ட் பை கேண்டிடேட்ஸ் இன் த அப்ளிகேஷன். ஓகே, இதில் வந்து வேறு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சொல்லலை. ஓகே, இதில் எது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் 17ஆம் தேதி 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. 16/9/2024 வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடியுது. ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்குது அண்ட் ஆல்சோ RRB ஃபார்மசிஸ்ட் 2 போஸ்ட் வந்து கையில் இருக்குது. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உட்காந்து படிங்க. எது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னாலும் நீங்கள் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு டூ தட். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.